அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புடனுமாகிய எல்லாமே அல்லாஹ்வின் பிறப்பில் ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் வாராந்திர ஹதீஸ் உலகத்திலே நாம் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள 3209வது செய்தியினுடைய விளக்கத்தினை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரிவாயத். இறைவனுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அனி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று சொன்னார். பொதுவாக இறைவனுடைய நேசம் கிடைப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம். நம்மை படைத்த இந்த அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு நேசம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம நம்மளுடைய சக வாழ்க்கையில் யாரை ஒரு மதிப்புக்குரியவர்களாக கருதுகிறோமோ அவர்களிடத்தில் நாம் நேசத்துக்குரியவராக வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் அவங்களுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒரு காலேஜ் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில், இது போன்று ஒவ்வொரு இடங்களிலும் யாரை மதிப்பு மிக்கவர்களாக நாம் கருதுகிறோமோ, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னு சொன்னால் அந்த கம்பெனியுடைய முதலாளியோ அல்லது மேனேஜரோ யாராக இருக்கிறாரோ அவருடைய நேசத்தை பெறணும், அவருடைய அன்பை பெறணும் என்ற ஒரு எண்ணம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுடைய அந்த நேசம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், இந்த அடியானை, அவனுடைய பெயரை சொல்லி சொல்லப்படும், இந்த அடியானை ஃபஅஹ்பிபுஹ, நான் இந்த அடியானை நேசிக்கிறேன். யார்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வானாம், இந்த அடியானை நான் நேசிக்கிறேன். அதோடு அல்லாஹ் நிறுத்தாமல் என்ன செய்யறான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா, அதாவது நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளையே போடுறான். அப்ப அல்லாஹ் நேசித்தது மட்டுமல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் அந்த மனிதனுடைய சிறப்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல எடுத்து காட்டுகிறான். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை பற்றி எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூஹுல் அமீன், அல்லாஹ் அவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு சிலாயித்து பேசுறாங்க. வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை சொல்கிறான் என்று சொன்னால், இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீங்களும் நேசிங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் ஃபயுனாதி ஜிப்ரீலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபி அஹ்லி ஸமாய், வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களை எல்லாம் அழைத்து, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், ஃபஹிப்புஹு, நீங்களும் அவரை நேசிங்கள் என்று சொல்லப்படும். ஃபயுஹிப்புஹு அஹ்லு ஸமாய், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வானவர்களும் அந்த அடியானை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நாம் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ஏராளமான வெகுமதிகளை அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக திருமறை குர்ஆனுடைய வசனமும் இன்னும் நபி அவர்களுடைய நிறைய ஹதீஸ்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுல முத்தாயிப்பாக இந்த நபி மொழியில் நபி அவர்கள் நமக்கு எப்படி சொல்றாங்க, ஒருத்தரை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்துட்டான்னு சொன்னா அந்த அடியானை அல்லாஹ் எப்படி சிலாயித்து சிறப்பித்துக்குரியதாக காட்டுறான். ஒருத்தரை நேசித்தவங்களுக்காக வேண்டி அவரை மறைமுகமாக அல்லாஹுடைய அருளிலே அவரை வந்து நுழைத்து அதோடு விட்டு விடாமல் வானவரிடத்தில் அவருடைய சிறப்பை எடுத்து சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த அளவிற்கு அந்த அடியானை பெருமை பாராட்டுகிறான் என்பதாக நாம ஹதீஸ்களில் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா வாக்கியா என்ற 56வது அத்தியாயத்தினுடைய 88, 89வது வசனத்துல ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான், அவனுக்கு நெருக்கமாக இருந்தான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு எதை தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான் பாருங்க. அம்மா இன்கான முக்கர்ரபின் மினல் முக்கர்ரபின், ஒரு அடியானுடைய அந்த மரணத்துடைய நெருக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசிட்டு வர சூரா வாக்கியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வசனங்கள்லாம் எப்படி வரும்? ஒரு மனிதனுடைய அந்த சக்கராத்துடைய நிலை,
அதை பற்றி அல்லாஹ் அப்படியே பேசிக்கிட்டே வரோம். ஒரு மனிதனுடைய சக்கராத் நிலை எப்படி இருக்கும், குடும்பத்தாரெல்லாம் குழுமி இருப்பாங்க, வேதனையில் அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, எந்த அடியானை நேசித்து விட்டாரோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் மிக நெருக்கமாக வந்து விடுகிறான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளால் அவர் சூழப்பட்டு விடுகிறார். அவருடைய ரூஹ் கைப்பற்றினதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, அல்லாஹ் அதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவருக்கு உணவு வழங்கப்படுகிறது, அவருக்கு நறுமணம் பூசப்படுகிறது, அவருக்கு சொர்க்க சோலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், வாக்குறுதி வழங்குறான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றால் சொர்க்க நிச்சயம், எந்த மாட்டு கருத்தும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு அற்புதமாக சொல்வாங்க, அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் தோழர்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களை மட்டும் வைத்து நீங்க சொர்க்கம் பெற முடியாது. அப்ப சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கறாங்க, வந்துட்டு யாரும் சொல்லலாம், அப்ப உங்களுடைய நிலை என்ன, ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இபாதத்துகளை ஒப்பிடும் பொழுது சஹாபாக்களுடைய ஒரு அமல் அவ்வளவு பெருசு இல்லை. ஏன்னா நபி அவர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்கினால் அவங்களுடைய 2 கால் பாதங்கள் வீங்குகின்ற அளவிற்கு நின்று வணங்குவார்கள். அதிக நேரம் நின்று வணங்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறாங்க. அதனால சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தான் எங்களுடைய அமலை வச்சு சொர்க்கம் போக முடியலன்னா கூட நீங்க உங்களுடைய அமலை வச்சு நீங்க சொர்க்கம் பெறலாம் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, அப்படி இல்லை, அல்லாஹ் அவனுடைய கருணையினால் என்னை அரவணைக்கவில்லை என்று சொன்னால் நானும் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய அன்பில் தான் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த விஷயங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லி தருகிறான், ஒருத்தனுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டது என்று சொன்னா சொர்க்கம் தான் அதற்கு பரிசு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுறாங்க, அந்த அடியானுக்கு அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ்ல ஒரு நீண்ட செய்தியாக வருகிறது, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவன் கேட்கின்ற செவியாக அல்லாஹ் மாறிவிடுகிறான், அவன் பார்க்கின்ற கண்ணாக அல்லாஹ் மாறிவிடுகிறான், அவன் பட்டுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக அவன் மாறிவிடுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லி காட்டுறாங்க. ஆனா இந்த ஹதீஸை சில வழிகட்ட கூட்டத்தினர் எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்னு சொன்னா அவுலியாக்களா இருக்கணும், அவுலியாக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய கண்ணாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய காலாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களை தள்ளக்கூடிய ஒரு செயலையும் பார்க்கலாம். ஆனா இந்த நபிமொழி எதை உணர்த்துகிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்து விட்டார், அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு அடியானை கிடைத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்றாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் இறுதியாக நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அந்த அடியானை அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் நடக்கின்ற காலாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் கேட்கின்ற காதாக, அப்படின்னா என்ன, எல்லா புறத்திலும் அல்லாஹ்வுடைய அருளால் அவன் சூழப்பட்டு விடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸில் மேலும் தொடர்ந்து நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவன் என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு என்ன செய்வேன், அதை நான் கொடுப்பேன். என்னிடம் ஏதாவது அவன் பாதுகாப்பு கோரினான் என்று சொன்னால் நிச்சயம் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்லி காட்டுறாங்க. அப்படி எவ்வளவு பெரிய சிறப்பு, மறுமையில சொர்க்கம், அதை தாண்டி இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய அருளால் அந்த மனிதன் சூழப்பட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் என்பது அது ஒரு நீண்ட தலைப்பாக பேசக்கூடிய அளவிற்கு அவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளால் அவன் சூழப்பட்டு விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது, அலா இன்ன அவுலியா அல்லாஹு, யாரை அல்லாஹ் நேசித்து விட்டானோ, யார் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அவுலியாக்களாக மாறிவிட்டார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், அவருக்கு எந்த பயமும் அச்சமும் இல்லை. அந்த மறுமை நாளில் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், என் நிலை என்னவாகுமோ, ஒவ்வொரு நபிமார்களுமே அந்த நேரத்தில் என்னுடைய நிலை என்ன என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு, யாருக்கு அல்லாஹ் யாரை நேசித்து விட்டானோ அந்த அடியார்களுக்கு அந்த நாளில் எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் பட வேண்டிய அவர்களுக்கு இந்த தேவையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அப்ப இப்படி ஏராளமான வசனங்களும் ஹதீஸுகளும் அல்லாஹ்வுடைய ஒரு நேசத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய சிறப்புகளும் இருக்கிறது என்பதாக நமக்கு நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே வருகிறது. இப்போ என்ன நாம் அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறை நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய, நம்மளை நேசித்தால்தான் அல்லாஹ் வானவர் இடத்துல உள்ள சாயத்தை பேசுவான். நம்மளே அல்லாஹ் நேசித்தால் தானே நாளைக்கு அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை அடைய முடியும், நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் அச்சமும் இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும். அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக, அவனுடைய அன்பை நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால்
அடிப்படையான ஒரு விஷயம், நாம் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இறைவனை நேசத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்தியின் வாயிலாக நமக்கு இதை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றா பாருங்க, வ மினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாதா யுஹிப்பூனஹும் யுஹிப்புல்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை வணங்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள். இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அந்த இணை கடவுள்களையும் அவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீன ஆமனு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி தெரியுமா, அஷத்து ஹுப்பல் இல்லா. அஷத்து என்று சொன்னால் வலிமையாக என்ற அர்த்தம், ஒரு உறுதியாக. அந்த இணை வைப்பவர்கள் துணை கடவுளை நேசிப்பதை விட யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அஷத்து ஹுப்பல் இல்லா, அல்லாஹ்வை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் என்பது நமக்கு இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்க? ஸலாஸத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். யாரிடத்துல 3 தன்மைகள் வந்து விட்டதோ அவர் ஈமானுடைய சுவை உணர்ந்தவர் ஆவார். இப்ப ஈமான் இருக்கு நம்ம சொல்றோம்னா, அந்த ஈமானை எப்போது நம் முழுமையாக பரிபூர்ணப்படுத்தி அதை சுவைத்தவராக மாறுவோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு 3 செய்தியை நபி அவர்கள் சொல்றாங்க. யாரிடத்துல இந்த 3 விஷயங்கள் வந்து விட்டதோ அவர் என்ன செய்வார்? ஈமானை முழுமையாக சுவைத்தவராக ஆகிவிடுவார். அன் அக்கூன அன் யக்கூன அன் யக்கூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பி இலைஹி மிம்மா சிவாஹுமா. ஒருவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மிக முதலிடத்தில் வைத்து நேசிக்கக்கூடியவர்களாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய நேசம் என்பது, ரசூலுடைய நேசம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட மிக அதிகமான ஒரு நேசம் கொண்டதாக இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான செய்தியை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தகவலாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறை நேசமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன தலைப்பு? இறை நேசத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி முதன்மையாளர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றானே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விதத்திலும் முதன்மையாளர்களாக, அந்த நேசத்துல மிக அல்லாஹ்வை அந்த நேசிக்கக்கூடிய விஷயத்துல மிக உறுதியுடையவர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் என்ன செய்ய முடிகிறது? அவங்களுடைய அந்த வரலாறை நாம பார்க்க முடிகிறது. எப்படி பாருங்க, அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்றான்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரைத்தான் நேசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அதே மாதிரி அந்த ரிவாயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு தொடர்ச்சியில சொல்றாங்க, அஹிப்பு மன் யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். ஒருவர் நேசிப்பதாக இருந்தால், நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க இந்த அடிப்படையில் தான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பொருத்தி பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அற்புதமான ஒரு வசனத்துல மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். வஇதிப்தலா இப்ராஹிம ரப்பஹு ஃபகலிமாத்தின். இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல்வேறு கட்டளைகள் மூலமாக சோதித்தான். ஃபாத்தம்மஹுன்ன, அனைத்தையும் அவர் முழுமைப்படுத்தினார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த அளவுக்கு அவங்க முழுமைப்படுத்தினாங்க. அவங்களுக்கு இறைவன் சொன்ன கட்டளை எல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம பல்வேறு பயான்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப நாமளே கூட அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை படித்திருப்போம். அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடத்தெல்லாம் பாருங்க. பொதுவாக குர்ஆனுடைய வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் சொல்லப்படக்கூடிய குர்ஆன் வசனம் திரும்ப திரும்ப நம்ம இடத்துல சொல்லப்படுது. அல்லாஹ் அதை எப்படி சொல்லி காட்டுறான்? ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமின். அறிவுரை கூறுங்கள், நிச்சயமாக அறிவுரை மூமின்களுக்கு பலன் தரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்க. அகீமுஸ் ஸலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது குர்ஆனில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் திரும்ப திரும்ப இறைவனால் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா எப்படி சொல்லுவான் அல்லாஹ்? ஒரு இடத்துல தொழுகை நிலைநாட்டினா அதோடு சேர்த்து அதற்கு மேல் வேற செய்தியும் கீழ் வேறு செய்தியும் இருக்கும். இப்ராஹிம் நபியை பற்றியான செய்திகளை கூட குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது ஒரே மாதிரியான செய்தியை திரும்ப திரும்ப பதிவிடும் பொழுது கூட அல்லாஹ் எப்படி சொல்றான்? அதற்கு மேல் வேற செய்தியும் அதற்கு கீழ் வேறு செய்தியும் பதிவு செய்யப்பட்டதாக நமக்கு குர்ஆன்ல என்ன செய்யலாம்? அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த வசனத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதிலிருந்து பாடம் பெறக்கூடிய விதத்தில் தான் திரும்ப திரும்ப அதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டிருப்போம். எடுத்து பாருங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, ஒருவன் ஈமானை சுவைத்தவன் என்று சொன்னால்
அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரை விட மிக நேசத்திற்குரியவராக ஆக்க வேண்டும். இன்னொரு மனிதனை ஒருவர் நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் என்ற அடிப்படையில் நேசிக்க வேண்டும். இதை அப்படியே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பொருத்தி பாருங்க, எப்படி நேசித்தாங்க. அல்லாஹ்வை இந்த நேசிக்கக்கூடிய விஷயத்துல அடிப்படையாக முதல்ல ஆரம்பத்தில் நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய தந்தை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். தந்தையை பார்த்தா கேட்கிறாங்க, ஒஃபில்லக்கும் பலிமா தாபுதுன மின் துனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இப்படி கற்சிலைகளை நீனே வழிபட்டு வணங்குறிய, வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்டாங்க. தன்னுடைய தந்தையை எதிர்த்து நின்றார்கள். தன்னுடைய தந்தை ஆசர் எந்த அளவிற்கு என்றால், நீ என்னை விட்டு போகலன்னா கல்லாலே அடித்து கொள்ளுவேன் என்ற அளவிற்கு அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து நிற்கிறார்கள். எப்படி செய்ய முடிந்தது? ஒரு தந்தையை எதிர்த்து இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் உறுதியாக இங்கே சொல்ல முடிந்தது என்று சொன்னால், தந்தையுடைய அன்பை விட, தந்தையுடைய நேசத்தை விட என்னுடைய இறைவனுடைய நேசம் மிகப்பெரியது. இறைவனுடைய அன்பை பெறுவது இதை விட அளப்பெரியது என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டார்கள். அதனால தான் தந்தையை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தந்தார்கள். அடுத்து என்ன? தள்ளாத பருவத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை காட்டுல கொண்டு விடு, மனைவியை கொண்டு விடுன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மனைவியா தன்னுடைய பிள்ளையா அல்லாஹ் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஃபத்தமஹுன்ன, அதுதான் அல்லாஹ் எப்படி சொல்றான், அனைத்தையும் முழுமைப்படுத்தினார். எப்படி முழுமைப்படுத்த முடிஞ்சது? அல்லாஹ்வுடைய நேசம் தான் முதன்மையாக இருந்தது. அவங்களுடைய மனைவியை விட, தன்னுடைய பிள்ளையை விட எனக்கு என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் தந்தது அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு அடுத்துதான் இவர்கள் என்ற அந்த விஷயத்தை மிக சரியாக தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள். அந்த கட்டளையை அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. அடுத்து என்ன? பிள்ளையை போய் எப்படி அறுக்க முடியும்? மனசு வருமா? அல்லாத பருவம் வரைக்கும் ஒரு பிள்ளைய ஒருவர் கிடைக்காம அதுக்காக வந்து சிரமப்பட்டு பல பிரார்த்தனைகள் செய்து அல்லாஹ்விடத்துல கேட்டு கேட்டு அந்த குழந்தையை பெற்றதுக்கு பிறகு அந்த பிள்ளையை அறுக்கிறதுக்கு மனசு வருமா? ஒரு காட்டில் கொண்டு விட்டா கூட எப்படியாவது உயிர் வாழ்ந்துட்டு போயிடும், எப்படியாவது அது தப்பிச்சுக்கிறோம் என்ற ஒரு நிலை இருக்கலாம். ஆனா அறுக்கணும்னு சொன்னா மௌத்தாயிருவாங்களே, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு கட்டளையை பிறப்பிக்கிறான். தன்னுடைய பிள்ளை பாசமா அல்லது அல்லாஹ்வுடைய நேசமா என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியத்துவம் தந்தார். எதையும் அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ்விற்கு பிறகு என்று அவர்கள் மிகச் சரியாக தன்னுடைய வாழ்க்கையில அதை கடைமுறைப்படுத்தினார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளும் அவர்களால் முழுமைப்படுத்த முடிஞ்சது. இன்னைக்கு நம்மளை எடுத்து பாருங்க, எத்தனையோ மக்கள் தௌஹீதை பேசக்கூடியவர்கள் இந்த மார்க்க விஷயத்துல அவங்களுடைய தௌஹீத் பிடிப்பு என்பது, தௌஹீதுன்னு சொன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு அடிப்படையை மட்டும் புரிந்து வச்சிருக்கிறோம். ஷிர்க் இல்லாம இருக்கிறோம், தர்காவுக்கு போகல, அல்லாஹ் பேர் எதையும் இணை வைக்கல, இது மட்டும்தான் தௌஹீத் என்பது நம்ம ஒரு அரைகுறையாக விளங்கி வைக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி இல்லை. தௌஹீத் என்று சொன்னால் இந்த கொள்கை மார்க்கத்தை பொறுத்தளவுல அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒன்று ஈமான், இன்னொன்று செயல்பாடுகள். ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுது. செயல்பாடுகள் நமக்கு சரியில்லைன்னா கூட அதுல நாம மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்கிறோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கிறது. தொழுகையை கூட ரசூல் அப்படி சொன்னாங்க, இன்ன பைன ரஜுலி வ குஃப்ரி வ தர்கு ஸலாம், யார் தொழுகை விடுறாரோ அவர் இறைவனை நிராகரித்து விட்டார் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இப்படி செயல்பாட்டு ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இதுவும் ஈமானுடைய ஒரு அம்சமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஏராளமான செய்திகள், இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த அடிப்படையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இன்னைக்கு செயல்பாட்டு ரீதி அல்லாஹ்வுடைய கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்துல பாருங்க, ஒரு திருமணம் வந்துட்டுன்னா அதுல என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய குடும்பம் இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நேசத்தை பின்தள்ளி விட்டு தன்னுடைய குடும்பத்தாருடைய நேசத்தை முதன்மைப்படுத்துவதை பார்க்கலாம். இன்னும் மார்க்க முரணான வேற வேற விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய மக்களும் நிலையெடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய நேசத்தை விட எனக்கு இந்த குடும்பத்தில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள இவங்களுடைய நேசம் தான் முக்கியம் என்று போகக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படி நாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை முதன்மையாக கொண்டு ஏனைய மற்றவருடைய நேசத்தை பின்தள்ளி வைத்தார்களோ, அது போன்று நாம் நேசித்தால் தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். இது முதலாவது அம்சம். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கனகச்சிதமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்தார்களோ, அது போன்று என்னுடைய மார்க்க விஷயத்துல, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் விஷயத்துல அல்லாஹ்வும் ரசூலும் என்று வருகின்ற பொழுது அந்த விஷயத்தில் என்னுடைய குடும்பமோ, என்னுடைய தெருவாசிகளோ அல்லது ஊர்வாசிகளோ அல்லது ஏதோ அப்படி குறுக்கிடும் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம் இறைவனுடைய கட்டளையை கடைபிடிப்பதில் முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டோம். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது என்று அர்த்தம். இறைவனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதன்மையான ஒரு விஷயமாக அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இன்னைக்கு சமூகத்தில் எப்படி வழிகெடுக்கிறாங்க பாருங்க. அதாவது
அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும்னா அவுலியாவுடைய நேசத்தை பெறணும். இப்படி நேரடியாகவே இப்படி சொல்லி மக்களை வழிகெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன, இப்போ சமீபத்தில், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது ரபியுல் ஆஹிர், அதாவது முஹைதீன் மௌலூத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தில் முஹைதீன் என்று சொல்லக்கூடியவரை எந்த அளவிற்கு அவர்களை அவுலியாக நினைத்து அவரிடத்துல மக்கள் குறிப்பாக அந்த கவிதை பாடல்கள் வாயிலாக கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு நீண்ட செய்தியாக சொல்ல முடியும். அந்த பையத்தில் அவங்க படிக்கக்கூடிய அந்த கவிதை வரிகளில் வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இறைவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வை விட மொய்தீனை மேலான ஒரு இடத்தில் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மூடத்தனமான மக்களை வழிகெடுக்கிறாங்க பாருங்க. அதில் ஒரு செய்தி வருகிறது, அந்த முஹைதீன் மௌலூதில் வரக்கூடிய ஒரு செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது இன்னைக்கு நாம் பிறை பார்க்கணும்னு வைங்களேன், நோன்பை பொறுத்தளவு ட்ரெஸ்ஸில் எப்படி சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கட்டாங்க. இன்னைக்கு இப்படி வழிகட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சுன்னத் ஜமாத்தினர் எப்படி இருப்பாங்க, டவுன் ஹாஜி, தலைமை ஹாஜி, அவர் சொன்னால் நோன்பு, அவர் சொன்னால் பெருனா, இப்படின்னு இருக்கிறாங்களா இல்லையா? அன்றைய காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி கவிதையை, முஹைதீன் அவரிடத்துல அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் இடத்துல போய் என்ன செய்வாங்களா, அவர் பால்குடி பருவத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் இடத்துல போய் கேட்பாங்களாம், இன்னைக்கு நோம்புடைய சந்தேகத்துக்குரிய நாள், நோம்பா நோம்பு இல்லையா? அந்த அம்மா கரெக்டாக சொல்லிடுவாங்க. எப்படி, வானத்தை பார்த்து பிறை தெரியுது, இடவே நோம்பு, பிறை தென்படவில்லை, இடவே நோம்பு இல்லை, இப்படி சொல்லுவாங்களாம் கிடையாது. மொய்தீன் சிறு குழந்தையாக பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தாயுடைய மார்பில் பால் குடித்தார் என்று சொன்னால் நோம்பு இல்லை, பால் குடிக்கவில்லை என்று சொன்னால் நோம்பு. எப்படி எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன, அவங்க அம்மாட்ட வந்து கேட்கப்படுது, இன்றைக்கு சக்கருடைய தினம், நோம்பா நோம்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தாயார் சொல்லுவாங்களாம், முஹைதீன் பால் குடிக்கவில்லை, எனவே என்னது இன்றைக்கு நோம்பு, பிள்ளைக்கு வந்து நோம்பு வந்து என்னது. அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி சொல்லுது, ஒரு பால்குடி தாயாருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்னன்னு சொன்னா, இத்தத்தின் ஐயாமின் ஒஹர், வேறொரு நாளில் அவங்க அந்த நோம்பை எடுத்து நோட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சட்டத்தை சொல்லி காட்டுறான். ஒரு பால்குடி தாயினா அவங்களுக்குன்னு உடல் பலகீனம் ஏற்பட்டுக்கூடாது, அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தேவையான உணவை தாய் அருந்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி சொல்லுது, அந்த தாயார் கூட நோம்பை விட்டு விட்டு அடுத்து வேற நாட்களில் எடுத்து நோற்றுக்கொள்ளட்டும் சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தில், இந்த மார்க்கத்துடைய அடிப்படை இந்த செய்திகள் எல்லாம் புரிந்து கொள்ளாத மூலத்தனமாக விளங்கி கொண்டவர்கள் எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. முஹைதீன் சிறு குழந்தையா இருக்கும், சின்ன பிள்ளைக்கு ஏதாவது நோம்பு நம்ம சொல்லுவோமா? ஒரு பருவ வயது அடைந்தால் தானே நோம்பு. நோம்புங்கிறது வந்து ஒரு பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முஹைதீன் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய அந்த பெருமைகளை பாராட்டுகிறோம் என்ற பேரில் இப்படி கொண்டு வராங்க. ஏன் அந்த அளவுக்கு அவங்க இபாதத்தான், அவங்க தான் நடக்கின்ற கால், பார்க்கின்ற கண் என்று சொல்லி வலுக்கெடுக்கக்கூடிய ஒரு செயல்களையும் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க, ஒரு அடியான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன், அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நான் பாதுகாப்பு வழங்குகிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்திலே நமக்கு சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா, என்னுடைய அடியான் நான் கடமையாக்கப்பட்ட அந்த வணக்கத்தின் மூலமாக என்னிடம் நெருங்குகிறான். இன்னும் நபி அவர்கள் சொல்றாங்க, அதன் மூலமாக அவன் உபரியான நஃபிலான வணக்கத்தின் மூலமாக அவனின் பக்கம் மிக அருகில் நெருங்கி வருகிறான். அப்படி வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நடக்கின்ற காலாக. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் நமக்கு அப்படி சொல்கிறது. சூரா, அதாவது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றான், வஸ்துது வக்தரி, சஜிதா செய்து இறைவனை நெருங்குங்கள்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய வசனம், அந்த சஜிதா வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அருளப்பட்ட அத்தியாயம், முதல் 5 வசனங்கள் அருளப்பட்டது இக்ரா பிஸ்மி என்று சொல்லக்கூடிய, அதனுடைய இறுதியில் அல்லாஹ் எப்படி சொல்றான், வஸ்துது வக்தரி, நீங்கள் சஜிதா செய்யுங்கள், இறைவன் பக்கம் நெருங்குங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை எப்படி வளர்க்குறாங்க, உபரியான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை அந்த அடியார் நெருங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வை நாம் நேசம் கொள்வதன் மூலமாக இறைவனுடைய நேசத்தை பெற முடியும். இது போன்ற நபியான வணக்க வழிபாடுகள் மூலமாக நாம் இறைவனுடைய நேசத்தை பெற முடியும். இன்னும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் பெற முடியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு எதை மார்க்கமாக, எது கூடும் என்றோ, எது ஆகுமானதாக நமக்கு ஆக்கி தந்தார்களோ அதை எடுத்துக்கொண்டு, எதை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அதை விட்டும் விலகி நபி அவர்களை உண்மையாக பின்பற்றுகின்ற பொழுது இறைவனுடைய நேசத்தை பெற்று விடலாம். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது ஏராளமான வசனங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினின், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான்.
இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலின், யார் இறைவனை சார்ந்திருக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகின், யார் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பெரும் பட்டியலை நமக்கு போட்டு சொல்லி காட்டுறான். அப்போ இந்த அடிப்படையில் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு நாம் முன்வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அந்த நேசத்தை முதன்மையாக கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு கடும் முயற்சியை மேற்கொண்டார்களோ அதுபோன்று இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலமாக, நபி அவர்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்று உபரியான வணக்க வழிபாடுகள் மூலமாக, நன்மையான காரியங்கள் மூலமாக இறைவனுடைய நேசத்தை பெறக்கூடிய நன்மங்களாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்தை பெற்று இறைவனிடத்தில் வானவரிடத்தில் நாம் எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மக்களாகும், அல்லாஹ்விடத்திலே சுவன பூஞ்சோலியை பெறக்கூடிய நன்மங்களாகும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.